சிவாய நம. சிவவாக்கியார். ஆட்கொள்ளிய வென்ற சிவவாக்கியா சித்தர். சிவவாக்கியார் தியான செயல். சிவனில் சிந்தை வைத்து ஜீவனில் சித்து வைத்து அவனியை காக்க வந்த அழகர் பெருமானே, அபாயம் நீக்கி சிவாயம் காட்டும் தங்கள் தாமரை திருவடி காப்பு. தங்கள் தாமரை திருவடி காப்பு. சிவவாக்கியார் வழிபாட்டு முறைகள். பாவங்கள் போக்குபவரே போற்றி, எங்கும் வியப்பித்திருப்பவரே போற்றி, சிவபெருமானின் அவதாரமே போற்றி, ஜீவராசிகளை காப்பவரே போற்றி, ருத்ரனின் அவதாரமே போற்றி, தீமைகளை அழிப்பவரே போற்றி, சர்வ வல்லமை படைத்தவரே போற்றி, ஐஸ்வர்யங்கள் அழிப்பவரே போற்றி, தேவருக்கெல்லாம் தேவரே போற்றி, சிவனின் அருள் பெற்றவரே போற்றி, சிவசக்தி உருவமாக தோன்றுபவரே போற்றி, கலைகளுக்கு அதிபதியே போற்றி, காருண்ய மூர்த்தியே போற்றி, மன நிம்மதி தருபவரே போற்றி, மங்களங்கள் தருபவரே போற்றி, மகிமைகளை உடைய சிவபாக்கிய சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சிவாய நம. ஆட்கொள்ளிய வென்ற சிவபாக்கிய சித்தர். தாயின் வயிற்றில் கருத்தரிப்பதற்கு முன்பு உடம்பும் உயிரும் உணர்வுகளும் ஆசையும் எங்கிருந்து வந்தன? இந்த திருகுகளை அறிந்து கொண்ட பிறகல்லவோ சிவாய என்று சொல்வது உத்தமமாகும். ஆனால் பிறக்கும் போதே சிவ சிவ என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டே பிறந்த குழந்தையாகிய சிவவாக்கியருக்கு இது பொருந்துமோ? சிவவாக்கியர் சங்கர குலத்தில் தை மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆணும் பெண்ணும் இருவரும் ஏக மனதோடு புணர்ச்சி விரும்பி செய்கின்ற போகமாகிய இன்பம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகி பொருந்துகின்றது. உயிர்கள் உடம்போடு தோன்றுவதும் அவ்வுடல் அழிவதும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகி நிற்கின்றபடியால் யாரும் எதுவும் சாவதும் இல்லை பிறப்பதும் இல்லை என்று கருத்துடையவர் சிவவாக்கியர். ஆனால் அவரும் இவ்வாறே பிறந்தவர் என்பதும் உண்மை. இளம் வயதிலேயே கால தத்துவத்தையும் மகா தத்துவத்தையும் நன்றாக உணர்ந்தவர் சிவவாக்கியார். சில மனக்குறைகளோடு வாழ்ந்து வந்த சிவவாக்கியார் காசிக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து தேச சஞ்சாரம் செய்து கடைசியாக காசிக்கு சென்றார். காசியில் ஒரு தெருவில் சித்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். செருப்பு தைத்து கொடுப்பது அவரது தொழிலாக இருந்தது. மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்தும் பிராணயாம வித்தையை பயின்றவர் அவர். அவரது தொழிலை பழிப்பவர்கள் சிலர், அவரது வித்தையை பாராட்டுபவர்கள் சிலர். அந்த சித்தரின் சிந்தனையெல்லாம் ஒரு நல்ல சீடனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் இருந்தது. அந்த சித்த புருஷரின் பெருமைகளை காசிக்கு வந்திருந்த சிவவாக்கியார் காதுகளுக்கு எட்டியது. சிவவாக்கியரும் அவரை எப்படியும் காண வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவரை நோக்கி சென்றார். தன்னுடைய இருப்பிடம் தேடி வந்த சிவவாக்கியரை அன்புடன் வரவேற்றார் சித்தர். சிவவாக்கியருக்கு அவரை பார்த்ததும் ஒரு ஈர்ப்பு சக்தி ஏற்பட்டு அவரிடம் நெருங்கி போய் நின்றார். சிவவாக்கியார் உட்கார்வதற்கு அந்த சித்தர் பலகை ஒன்றை தந்த போது, ஐயா, உங்களிடம் என்னுடைய மனக்குறையை சொல்லவே இங்கு வந்தேன் என்றார். அவர் அமர சொன்ன பலகை சிவவாக்கியர் அமர்ந்த போது ஏதோ ஆகாயத்தில் பறப்பது போல ஆனந்தம் அடைந்தார். உடனே சிவவாக்கியருக்கு அவர் மகா சித்தராக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அடுத்த நிமிடம் அவர் பேசியதை கேட்டவுடன் சப் என்று போய்விட்டது. சிவவாக்கியா, செருப்பு தைத்த கூலிக்கு கிடைத்த காசு என்னிடம் இருக்கிறது. இதை எடுத்து போய் என்னுடைய தங்கையானை கங்காதேவிடம் கொடுத்து விட்டு வா. அத்துடன் இதோ இந்த பேசுரக்காய் ஒரே கசப்பாக கசக்கிறது.
இதன் கசப்பையும் கழுவி கொண்டு வா. காசையும் பேசுரக்காயும் பெற்றுக்கொண்ட சிவபாக்கியார் அவரிடம் மறுபேதம் கூறவில்லை. சித்தர்களிடம் வாதம் செய்வது நல்லதன்று என்று சிவபாக்கியார் நேராக கங்கை நதி கரை வந்தார். சித்தர் கொடுத்த காசை எடுத்து சுழன்றோடும் ஆற்று நீரின் மேல் சிவபாக்கியார் வைக்க சென்றபோது அந்த கங்கை நீருக்குள் இருந்து ஒரு வளைக்கரம் வெளியே நீண்டு அந்த காசை பெற்றுக்கொண்டது. மறு நிமிடம் அது மறைந்தது. சிவபாக்கியர் அதனை கண்டு எவ்வித ஆச்சரியமுமின்றி தன்னிடமிருந்த பேசுருக்காயை எடுத்து நீரினில் அழும்பி கொண்டு போய் சித்தரிடம் கொடுத்தார். சிவபாக்கியா, வந்து விட்டாயா? நான் அவசரப்பட்டு விட்டேன். நீ கங்காதேவியிடம் கொடுத்த காசு எனக்கு திரும்பவும் வேண்டுமே. இதோ இந்த தோல் பையில் தண்ணீர் இருக்கிறது, அங்கே கொடுத்த காசை இந்த தண்ணீரிடம் கேள் என்றார். சிவபாக்கியரும் எவ்வித சலனமின்றி கேட்டார். அந்த தோல் பையில் இருந்த தண்ணீருக்குள் இருந்து ஒரு வளைக்கரம் நீண்டது. அந்த கரத்தில் காசு இருந்தது. சிவபாக்கியார் அந்த காசை எடுத்து சித்தரிடம் நீட்டினார். சிவபாக்கியர் முகத்தில் அலாதேனோ அமிர்த குடிக்கொண்டிருப்பதைக் கண்டு ஆனந்தப்பட்ட சித்தர், எனக்கேற்ற மாணவனாக நீ பரிபக்குவம் பெற்றுள்ளாய் என்று அன்புடன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த பேசுரக்காயும் கொஞ்சம் மணலையும் எடுத்து அந்த சித்தர் சிவபாக்கியரிடம் நீட்டினார். சிவபாக்கியா, முக்தி நிலை சித்திக்கும் வரை நீ இல்லறத்தில் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் கலந்து எந்த பெண் உனக்கு சமைத்து கொடுக்கிறாளோ அவளை நீ மணந்து இல்லறம் நடத்துவாயாக என்று கட்டளையிட்டார். சிவபாக்கியருக்கு மனதுக்குள் இத்தனை காலம் இருந்த மனக்குறை அதுதான். 51 வயது வரை திருமணம் என்றிருந்த தனக்குள் இல்லற நாட்டம் ஏற்பட்டிருப்பதை இவர் எவ்வாறு அறிந்தார் என்று வியந்தார். அதன் பின்பு அவரது பாதம் தொட்டு வணங்கி அவரிட சித்த உபதேசம் பலவும் கேட்டறிந்து அங்கிருந்து புறப்பட்டார். செல்லும் வழியில் சிவபாக்கியார் தவஞானம் பெற்றார். நாவில் சரஸ்வதி நடனமிட்டாள். ஆன்மாவால் பெறுகின்ற அற்புதமான சுகத்தை, அளப்பரிய நிலையான இன்பத்தை ஒரே ஒருவரால் மட்டுமே இந்த உலகத்தில் தர முடியும். அவரே ஞானகுரு ஆவார். வித்தை கற்றுக் கொடுப்பவன் வித்யா குரு, வினை தீர்க்க வந்தவன் ஞானகுரு. உடம்பால் மனிதன் பெறுகின்ற இன்ப சரீர சந்துஷ்டியாகும். ஆன்மாவின் நிம்மதியே ஆத்ம சந்துஷ்டி. இதுவே பேரின்பம். இதற்கான கல்வி நெறியை வரையறை செய்வதுதான் யோக சாஸ்திரம். தான் சென்ற இடமெல்லாம் சிவபாக்கியர் ஆத்ம தத்துவத்தை அற்புதமான பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினார். பலரும் அவரை சித்தர் என்றனர், இன்னும் சிலர் பித்தர் என்றனர். அறிவு கேள்வி முட்டப்பட வேண்டும் என்பதால் அதற்கு அறிவளர்த்த கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும். யார் அந்த கேள்விக்குரிய விடையை தருவார்? செல்லுமிடமெல்லாம் சிவபாக்கியர் கூவாத குறையாக, அழாத குறையாக, எதிர்பட்ட பெண்களிடமெல்லாம் இந்த பேசுரக்காயும் மணலையும் பிசைந்து அமுது படைக்கும் பெண் உங்களில் யார் என்று கேட்டார். இளமையும் அழகும் நிரம்பிய சிவபாக்கியரை ஆவலோடு நெருங்கிய பெண்களும் அந்த கேள்வியை கேட்டதும் ஓடி ஒளிந்தனர். சிவபாக்கியருக்கு புத்தி பேதலித்து விட்டது என்றே முடிவு கட்டினர். இதனால் மிகவும் சலித்து போன சிவபாக்கியார் கடைசியாக ஒரு சிற்றூரில் குறவர்கள் வசிக்கும் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு குடிசையின் வாயில் கன்னிப்பெண் ஒருத்தி உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். சிவபாக்கியரை கண்டதும் ஏதோ உள்ளுணர்வு தூண்ட அவர் எழுந்து வணங்கி ஒதுங்கி நின்றாள். அந்த குடிலின் வாசலில் மூங்கில்கள் பிளக்கப்பட்டு கட்டுக்கட்டாக கிடப்பதை கண்டார் சிவபாக்கியார். வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லையாமா என்று சிவபாக்கியார் கேட்டார். ஐயா, தாங்கள் யார் என்று தெரியவில்லை. என்னுடைய பெற்றோர் கூடைமுடைய மூங்கில் வெட்ட போயிருக்கிறார்கள். தாகமாக இருக்கிறது பெண்ணே, தண்ணீர் கிடைக்குமா என்று சிவபாக்கியார் கேட்ட மாத்திரத்தில் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து நீட்டினாள். பெண்ணே, நான் சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது. எனக்கு பசி தாங்கவில்லை. என்னிடம் பேசுரக்காயும் கொஞ்சம் மணலும் இருக்கிறது. இவற்றை சமைத்து எனக்கு உணவு பரிமாற முடியுமா உன்னால் என்று சிவபாக்கியர் கேட்டபோது பதில் ஏதும் கூறாத அவரிடம் இருந்து அதனை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றாள். அந்த பெண் அவரிடம் ஏளனமாகவோ
இடக்கு மடக்காகவோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. செருப்பு தைக்கும் சித்தரிடம் சீடனாக நின்று அவரிடம் குறுக்கே எந்த கேள்வியும் கேட்காத சிவவாக்கியார் வந்தது போலவே இப்போதும் அந்த பெண்ணும் பரிபக்குவ நிலையில் பேசுரக்காயும் மணலையும் பிசைந்து எவ்வித குறைபாடும் இல்லாமல் சமைத்து வைத்து அவரை சாப்பிட அழைத்தாள். சிவவாக்கியருக்கு ஆச்சரியம். அந்த உணவின் சுவையைக் கண்டு தனது குருநாதர் அடையாளம் காட்டிய பின் இவள்தான் என்று தெரிந்து கொண்டார். அந்த உணவை சாப்பிட்ட பின் அந்த குடிலின் ஒரு புறத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டார். சிறிது நேரத்தில் காட்டிற்குள் மூங்கில் வெட்ட சென்றிருந்த அந்த பெண்ணின் பெற்றோர் வந்து சேர்ந்தனர். வீட்டிற்குள் சிவவாக்கியார் உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு திகைத்த போது அந்த பெண் நடந்ததை கூறினாள். பேசுரக்காயும் மணலும் உணவாக்கப்பட்டதை அறிந்து அவர் ஒரு சித்தராக இருக்க வேண்டும் என்று குறவர்கள் முடிவு செய்தனர். ஐயா, நீங்கள் இல்லாத நேரத்தில் அற்புதமான உணவு சமைத்து உங்கள் பெண் எனக்கு பரிமாறினாள். தவம் செய்வதற்கு துணையாக ஒரு பெண்ணை இது நாள் வரை நான் தேடிக் கொண்டிருந்தேன். எதிர்வாதம் செய்வதை அறியாத ஒரு பொறுமையான பெண் இவள் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டாள். இவளை நான் மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சிவவாக்கியர் கூற போது அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர் அவர்கள். ஏன் உங்கள் பெண்ணை மணந்து கொள்வதற்கு எனக்கு தகுதி ஏதும் இல்லையா? சுவாமி, நாங்கள் செய்த புண்ணியம் அது. ஆயினும் எங்கள் குலவழக்கப்படி திருமணத்திற்கு பின்னும் தாங்கள் எங்களோட தான் இருக்க வேண்டும். சிவவாக்கியார் மறுப்பு ஏதும் சொல்லாமல் ஒப்புக்கொண்டார். வெண்கலத்தை தட்டி ஓசை எழுப்பி திருமணத்தை அங்கேயே நடத்தி வைத்தார்கள். காசி குருநாதர் கட்டளைப்படி சிவவாக்கியார் அங்கே அந்த குறப்பெண்ணுடன் இல்லறம் மேற்கொண்டார். குடும்ப வாழ்க்கை மேற்கொண்ட போதிலும் ஆசைகளற்ற நிலையில் இருந்தார் சிவவாக்கியார். குறவர் குலத்தோடு ஐக்கியமான பின் குறவர்களுக்குரிய இல்லற கடமைகளில் ஒன்றான மூங்கில் வெட்டி முறம் செய்யாதிருக்க முடியுமா? சிவவாக்கியார் அவர்களோடு தினமும் காட்டுக்கு சென்று மூங்கில் வெட்டி வந்து முறம் செய்தார். சிவவாக்கியார் ஒரு நாள் மூங்கில் வெட்டுவதற்காக காட்டிற்குள் சென்றபோது அங்கே இருந்த பருத்த மூங்கில் மரத்தை கண்டு வெட்டினார். அப்படி வெட்டிய போது வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து பொடி பொடியாக தங்கத் துகள்கள் உதிர்வதைக் கண்டு திடுக்கிட்டார் சிவவாக்கியார். சிவபெருமானே, ஆட்டை கொண்டு வந்து காட்டி வேங்க புலியை பிடிப்பது போல தங்கத்தை காட்டி என்னை கட்டி போட எண்ணுகிறாயா? நான் உன்னிடம் வேண்டியது என்ன? முக்தி தானே. அதை விட்டு புத்தியை தடுமாற செய்யும் இந்த யுத்தியை நீ கையாளமா? நான் கேட்டதை எனக்கு உன்னால் அருள் முடியாது என்றால் சிவனே என்றிருக்கலாமே. அதை விட்டு ஏன் என்னை அச்சம் கொள்ள செய்கிறாய் என்று சிவவாக்கியார் ஓடி போய் தூரமாய் நின்றார். ஐயா, மூங்கில் காட்டுக்குள் எத்தனை கண்டு இப்படி அச்சத்துடன் ஓடி நிற்கிறீர்கள் என்று அங்கே வந்த 4 இளைஞர்கள் கேட்டார்கள். நான் ஒரு மூங்கிலை வெட்டிய போது அதற்குள் இருந்து ஒரு ஆட்கொள்ளி பூதம் வந்தது. அதனை கண்டுதான் பயந்து ஓடி வந்தேன் என்று கூறியபடி அந்த தங்க துகள்கள் குவியலை காண்பித்தார் சிவவாக்கியார். சரியான பைத்தியக்காரன் அவன், தங்கத்தின் மதிப்பு தெரியாதவன். ஆமாம், இது ஆட்கொள்ளிதான், உன்னை கொன்றுவிடும், உடனே ஓடு என்று ஏளனமாக கூற சிவவாக்கியார் வீடு திரும்பிவிட்டார். அந்த 4 இளைஞர்களும் தங்கத்தை மூட்டையாக கட்டினார்கள். அதற்குள் இருட்டிவிட்டது. பசி காதை அடைத்தது. 2 பேர் போய் பக்கத்து ஊரில் பசிக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து வருவதும் 2 பேர் தங்கத்துக்கு காவல் இருப்பது என்று முடிவு செய்தனர். பக்கத்து ஊரில் உணவு வாங்கச் சென்ற இருவரும் மொத்த தங்கத்தையும் தாங்கள் மட்டுமே பிரித்து கொள்ள நினைத்தனர். வாங்கி செல்லும் உணவில் விஷம் கலந்து காட்டில் காவல் இருக்கும் இருவரையும் கொன்றுவிட தீர்மானித்தனர். அதன்படியே விஷம் கலந்த உணவை எடுத்து சென்று தங்கத்தை காவல் காத்து கொண்டிருந்தவரிடம் கொடுத்தனர். எங்கள் இருவருக்கும் தாகமாக இருக்கிறது, அந்த கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா என்று எட்டி பாருங்கள் என்று உணவு கொண்டு வந்தவர்களை பார்த்து கூறவும் அவர்கள் அந்த கிணற்றின் மேல் நின்று பார்த்தனர். அப்போது பின்புறம் நின்று கொண்டிருந்த இருவரும் அவர்களை அப்படியே கிணற்றுக்குள் தள்ளி கொன்றுவிட்டனர். அதன் பிறகு வந்து விஷம் கலந்த உணவை உண்டு அவர்களும் பிணமானார்கள்.
காலையில் மூங்கில் வெட்ட வந்த சிவபாக்கியார் அந்த 4 பிணங்களையும் பார்த்து, அந்த ஆட்கொல்லி 4 பேரையும் அதற்குள் அநியாயமாக கொன்றுவிட்டதே என்று வருந்தியபடி அங்கிருந்து அகன்றார். முற்றிலும் ஆசை அறுத்த ஞானியாக சிவபாக்கியார் இருந்தார். சித்தர்கள் ஞான நிலை எய்தும் போது இந்த பிரபஞ்ச ரகசியம் அனைத்தும் திரை அகன்று விடுகிறது. அகக்கண் விழிக்கின்ற போது புறக்கண்ணுக்கு புலனாகதெல்லாம் புலப்படுகிறது. பொய்யான ஆச்சாரம் அனுஷ்டானங்களை எதிர்த்து போர்க்கொடி தூக்குவது போல சிவபாக்கியார் தன்னுடைய கருத்துக்களை பாராபட்சமின்றி கூறி திரிந்தார். உனக்குள் கடவுள் இருக்கிறார் என்றும் அவனை தேடி வெளியே அடையாதே என்றும் பட்டவர்த்தனமாக பாடினார் சிவபாக்கியார். சிவபாக்கியார் ஒரு நாள் கீரையை பிடுங்கும் போது ஆகாய வீதி வழியே கொங்கனார் சித்தர் போய் கொண்டு இருந்தார். சிவபாக்கியாரின் தவ ஒளியால் கவரப்பட்ட கொங்கனார் சித்தர் அந்த காட்டில் கீழே இறங்க இருவரும் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். சிவபாக்கியரின் மகா சித்துக்களை நன்கறிந்த கொங்கனார் சித்தர் அதன்படி அடிக்கடி அங்கே இறங்கி வந்தார். கொங்கணவர் வரும்போதெல்லாம் சிவபாக்கியர் சாதாரண குறவர் இனத்தை சேர்ந்தவரை போல மூங்கில்களை பிளப்பதும் முரங்கோடைகளை செய்வதும் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் போல் தோன்றியது கொங்கண சித்தருக்கு. கொங்கவன சித்தர் ஒரு முறை சிவபாக்கியரை தேடி அவரது இல்லத்துக்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை. அவரது மனைவி மட்டுமே இருந்தாள். வீட்டில் ஏதாவது உபயோகப்படுத்தப்படாத இரும்பு தொண்டு இருந்தால் கொண்டு வா அம்மா என்று கொங்கனார் கேட்டதும் சிவபாக்கியார் மனைவி வீட்டில் கிடந்த சில இரும்பு துண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தாள். கொங்கனவர் அந்த இரும்பு துண்டுகளை எல்லாம் தங்கமாக மாற்றி கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டார். காட்டுக்குள் மூங்கில் வெட்ட போயிருந்த சிவபாக்கியார் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அவரது மனைவி கொங்கனவர் வந்து போனதை கூறியபடி தங்க கட்டிகளை கொண்டு வந்து முன்னால் கொட்டினாள். சிவபாக்கியர் அதனை கண்டு திடுக்கிட்டார். கொங்கண்ண சித்தர் தன்னை சோதிக்கிறாரா அல்லது அன்பின் மேலிட்டால் இப்படி செய்தாரா என்று எண்ணினார். இந்த ஆட்கொல்லியை ஒரு கணம் கூட வீட்டுக்குள் வைத்திருக்காதே, உடனே கொண்டு போய் ஏதாவது பாழும் கிணற்றில் போற்றுவிடு, ஆட்கொல்லி ஆட்கொல்லி என்றார் சிவபாக்கியார். அதனை கேட்ட அவருடைய மனைவி மறு பேச்சு எதுவும் பேசாது தங்கத்தை கொண்டு போய் கிணற்றில் போட்டாள். ஒரு நாள் நடுப்பகலில் சூரியன் சுட்டெரித்து கொண்டிருந்தது. ஒரு பாறையின் போது சிறுநீர் கழித்துவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து இந்த பாறையின் மீது தண்ணீர் கொட்டு என்றார். அவள் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பாறையின் மீது ஊற்றிய போது குப்பென்று புகை கிளம்பி மறைந்தது. அப்போது அந்த பாறை தங்கமாக மாறியிருந்தது. சிவபாக்கிய சித்தரின் சிறுநீர் ரசவாத தன்மையை பெற்றதால் அந்த மாயம் நிகழ்ந்தது. குறவர் இனத்தில் உதித்த சிவபாக்கியர் மனைவி அந்த தங்கப்பாறையை பார்த்து அதிசயத்து நிற்க, கொங்கனவர் கொடுத்தது சிறிய துண்டு தங்கம் தானே, இதோ வேண்டிய அளவு வெட்டி எடுத்துக்கொள் என்று சிவபாக்கியர் கூறினார். சுவாமி, உங்களுக்கு நான் மனைவியாகி பின்பு தங்கம் எப்படி எனக்கு உயர்ந்த பொருளாகும்? என்னை பொறுத்த மாட்டிலும் ஆட்கொள்ளிதான், இது எனக்கு வேண்டாம் என்று அவள் கூறிவிட்டாள். ஞான மார்க்கத்தின் திகழ்ந்த சித்தரான சிவபாக்கியாரை சுற்றி புதிய சீடர்கள் நாளும் பொழுதும் தேடி வந்த வண்ணம் இருந்தனர். தேடி வருபவர்களுக்கெல்லாம் அவரிடம் ஞானம் தேடியதை விட தங்கம் தேடியது அதிகம். இதனால் மிகவும் மனம் வருந்தினார் சிவபாக்கியார். அவரிடம் சீடராக சேர்ந்தவர்கள் திரும்ப திரும்ப ரசவாத வித்தையை அறியவே விரும்பினர். கொங்கனார் சித்தர் அவரை அடிக்கடி சந்திக்க வருவதை பற்றி சிவபாக்கியர் கூறும்போதெல்லாம் அவர்களும் கண்கள் விரியும். சித்தர்கள் உங்கள் கண்களுக்கு தான் புலப்படுவார்களா? எங்களுக்கெல்லாம் தெரியும்படியாக வரமாட்டார்களா? கொங்கணவனார் சித்தர் இன்னொரு முறை வரும்போது எங்களுக்கு அவரை காட்சி கிட்ட அருள் புரியுங்கள். சிவபாக்கியர் மனதுக்குள் சிரிப்பே வந்தது. சீடர்களுக்கு கொங்கணவ சித்தரை பார்க்கும் ஆவலுக்கு யாது காரணம் என்று தெரியும். கொங்கண சித்தரிடம் ரசவாதம் பற்றி அறியவே அவர்களுக்கு அந்த பதட்டம். உங்களுடைய ஆவல் எல்லாம் எனக்கும் புரிகிறது. கொங்கணவ சித்தரிடம் ரசவாத வித்தையை, வேதியியல் ரகசியங்கள் பற்றி அறியவே நீங்கள் பதட்டப்படுகிறீர்கள். வேதியியல் ரகசியங்களை விவரிக்க ஒண்ணாத அதிசயங்களையும் தமது கடும் தவத்தாலும் யோகத்தாலும் கண்டறிந்து கொங்கணவர் இந்த பிரபஞ்சத்துக்கு அளித்துள்ளார். அப்படி என்றால் குருநாதரே, எங்களுக்கு ரசவாதம் கைகூடும் சாத்தியம் உண்டா?
தங்கத்தின் மீது பற்றற்றவருக்கே தங்கத்தை உருவாக்கும் ரசவாதம் சித்தியாகும். சித்தர்கள் பலருமே ரசவாத வித்தையில் தேர்ந்தவர்கள்தான். அவற்றை பற்றியெல்லாம் தாங்கள் அறிந்த அனுபவங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு காணிக்கையாக்கி இருக்கின்றனர். ஆனால் அதனை கேட்பதற்கும் எளிமையாக இருப்பது போல தோன்றும். அதுவும் ஒரு மாயை. யோக நெறியில் நின்று ரசவாதம் செய்பவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அத்தகைய தவ வலிமையும் யோக நெறியுடைய சித்தர்களுக்கு தான் ரசவாத சித்திக்கிறது. அவர்களின் கண்களுக்கு தான் சித்தர்கள் தென்படுவார்கள். சுவாமி, அப்படி என்றால் சாதாரண குரமகளாகிய தங்கள் மனைவியின் கண்களுக்கு கொங்கணவர் எப்படி தெரிந்தார் என்று சீடன் ஒருவன் கேட்டான். குரமகளாயினும் தங்கத்தை ஆட்கொள்ளி என்று வெறுத்த பற்றற்ற ஞானி அவள் என்பது கொங்கணருக்கு தெரிந்ததால் தான் அது சாத்தியமானது. பற்றற்ற சித்தர்களுக்கு அந்த சித்தியினால் என்ன பயன் சுவாமி என்று மனம் நொந்து போன நிலையில் வெறுப்புடன் ஒரு சீடன் கேட்டான். தங்களது கடும் தவத்தாலும் யோகத்தினாலும் பெற்ற சித்திகள் அனைத்தையும் பலவீனமானவர்களுக்காக அர்ப்பணம் செய்துள்ளனர். சித்தரை போல மேன்மை நிலை அடைய நீ விரும்புகிறாயா அல்லது பலவீனம் மாந்தர் நிலையே போதும் என்று கூறுகிறாயா? சிவவாக்கியர் கேட்டபோது ஆடி போய்விட்டார்கள். அந்த சீடன், ரசவாதம் அறியும் சித்தர் போன்ற உயர்நிலை அடைந்தவர்க்கே தங்களிடம் சீடராக வந்துள்ளேன் என்றான் அவன். அப்படியா? நல்லது. ரசம் என்பது சிவபெருமானின் விந்து. உன்னிடமே விந்து இருக்கும் போது சிவன் விந்து ஏன் தேடுகிறாய்? உனக்குள்ளே இருக்கும் விந்தை மணியாக்கி கொண்டால் அற்புதமான ஆற்றல்களை பெறலாம். யோக சாஸ்திரத்தின் இறுதி நிலை சமாதி. ஒரு முறை இந்த பிரம்ம ஞானத்தை சகித்துவிட்டால் போதும். அவன் எண்ணிய போதெல்லாம் இந்த சுகம் அவனுக்கு கிடைக்கும். இந்த பிரம்மானந்தமாகிய பேரின்பத்தில் திளைத்தவனுக்கு லௌகீகம் சுகங்கள் துச்சமாகிவிடும். இந்த சாதகன் விரும்பும் போது அவனுக்கு முக்தி எனும் ஆன்மா விடுதலை கிடைக்கும். இப்போது நீ எதனை விரும்புகிறாய் என்று சிவவாக்கியர் கேட்டபோது சீடனின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. எனக்கு ரசமும் வேண்டாம், தங்கமும் வேண்டாம், எனக்கு சமாதி சித்திக்க அருள் புரியுங்கள். மூச்சை கட்ட முதலில் பழகு என்றார். சகசரராமம் என்னும் 1000 இதழ் தாமரையை மூச்சை நிறுத்தி யோகம் பயிலும் சாதனையின் சித்தர் சிவவாக்கியரிடமிருந்து கற்றபோது சீடர்களுக்கு மனம் ஒடுங்கியது. திருச்சிற்றம்பலம்.